அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வராகி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அபிஷேக காட்சியையும் அற்புதமான ஒரு அதிசயங்கள் நடக்கக்கூடிய காட்சியையும் நாம் பார்க்க போகிறோங்க. குறிப்பாக அம்பிகையினுடைய படைக்கு தளபதியாக இருக்கக்கூடிய வராகி அம்மன் அப்படின்னு சொல்லலாங்க. அளவில்லாத கோபம் கொள்ளக்கூடியவள் இந்த வராகி அம்மன் அப்படின்னு சொன்னாலும், அதே சமயம் தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு அளவில்லாத அன்பையும் அருளையும் வாரி வழங்கக்கூடிய அம்மன் தான் வராகி அம்மன். எத்தனையோ மக்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணம் நடக்காமல் நோய் நொடியோடு இருக்கிறவங்களாம் இப்போது வராகி அம்மனை தேடி வழிபாடு செய்கிறாங்க. வராகி அம்மன் கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் நிறைய இடங்களில் இந்த கோவில்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கும் வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வராகி தாயை போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த அபிஷேக காட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாருங்கள், நீங்களே இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்கிறாங்க, குங்குமத்தால் அபிஷேகம் செய்கிறாங்க, பால் தயிர் அப்படின்னு இந்த அம்மனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களை பார்க்கும்போதே நமக்கு பார்ப்பதற்கே கோடிக்கண் வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது வாராகி தாயை போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய அற்புதமான காட்சிகள் இந்த வீடியோவில் அடங்கி இருக்குது. இந்த காட்சியை பார்க்கும்போதே அழகான ஒரு அலங்காரம். இந்த அம்மனுக்கான சிலை அழகாக வடிவமைக்கப்பட்டு இங்கே அமர்ந்திருக்காங்க. இந்த வீடியோ காட்சியில் நீங்கள் இப்போ பார்க்குறது சந்தனத்தால் மஞ்சளால் என அபிஷேகங்கள் நடந்துட்டுருக்கு. இதை பார்க்கும்போதே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா இந்த அபிஷேக காட்சியை பார்த்து கொண்டே அந்த வேண்டுதலை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. வராகி தாயே, இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா இந்த காட்சியை காண்பதற்காகத்தான் ஆயிரம் பக்தர்கள் இன்னைக்கும் காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வராகி அம்மனுக்கு செய்யப்படக்கூடிய இந்த அபிஷேகங்களும் பூஜைகளும் காட்சியும் நமக்கு காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. வராக முகமும் பெண்ணினுடைய உடலும் கொண்டு பெரிய சக்கரத்தை கரங்களில் கொண்டவள் தான் இந்த வராகி அம்மன். 8 கரங்களை உடைய இந்த வராகி அம்மன், இந்த அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை இது போன்ற நாட்கள் தான். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அபிஷேக காட்சி கூட ஒரு அமாவாசையில் இப்போது பதிவு பண்ணப்பட்டது தான். இந்த நாளில் இந்த வராகி அம்மனை குங்குமம் மற்றும் செந்நிற பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா உடனடியாக மனம் குளிர்ந்து நாம் வேண்டக்கூடிய வரங்களை தரக்கூடியவள் தான் இந்த வராகி அம்மன். இந்த காட்சியை பாருங்களேன், நமக்கு காண கிடைக்காத அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். சிவப்பு நிறத்தில் குங்குமத்தால் இந்த அம்மனுக்கு செய்யக்கூடிய இந்த அபிஷேக காட்சி, இந்த வராகி அம்மனை நம்ம வழிபடும் போது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த அம்மனுக்கான இந்த அபிஷேக காட்சிகள் நடக்கிறது. இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சி எல்லோருக்கும் நேரடியாக பார்க்கறதுக்கு கிடைக்காது. நம்மளுடைய உற்சாகம் டிவியில் இப்படி ஒரு அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காட்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கும் அப்படின்னு நம்பலாம். வராகிக்கு உரிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். அந்த அம்மனை போற்றி துதிக்கும் நூல் வராகி மாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறிப்பாக நாம் இந்த அம்மனை செந்நிற பூக்கள் கொண்டு அர்ச்சிக்கிறதால உடனடியாக மனம் குளிர்ந்து நாம் வேண்டக்கூடிய வரங்களை அந்த அம்மன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போது இந்த வீடியோ காட்சியிலையும் சந்தனத்தால் அபிஷேகம் செய்யக்கூடியதை பார்த்துட்ருக்குங்க. இந்த காட்சியானது ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு வினைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடவுளுக்குமே பொருந்தும். அந்த வகையில் இந்த அம்மனுக்கு இப்போது சந்தனத்தால் அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த காட்சியை பார்க்கும் போதே நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்து போக வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்க. கண்டிப்பாக அது நடக்கும். குறிப்பிட்டு நீங்கள் வீட்டில் வராகி அம்மனை வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மாலையில் 6:30 மணிக்கு மேலே வராகி வழிபாட்டை வீட்டில் செய்யுங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை தயார் செய்து வச்சுக்கோங்க. வராகி அன்னையினுடைய திருவுருவ படத்திற்கு செம்பருத்தி பூக்கள் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வறுமை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமை நீங்கும், கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு மனதார நினைத்து கொண்டு வருமானம் அதிகரிக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்ளுங்க. உங்களுடைய வீட்டில் வராகி அன்னையினுடைய படம் இல்லை அப்படின்னா மகாலட்சுமியே வராகி தாயை நினைத்து கொண்டு செம்பருத்தி பூக்களை வச்சு கூட வழிபாடு செய்யலாங்க.
குறிப்பிட்டு செம்பருத்தி பூ இல்லை அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பூஜைக்கு பயன்படுத்தலாம். வளர்பிறை பஞ்சமி திதியில் வராகியை மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதோடு தோல் நீக்காத பூண்டு கலந்த உளுந்து வடை, நவதானிய வடை இவையெல்லாம் கூட வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ நாம் பால் அபிஷேகத்தை பார்த்துட்ருக்கோங்க. இந்த அழகான வராகி அம்மன் தாய்க்கு மனம் குளிர அந்த அம்மன் குளிர இந்த அபிஷேகங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. நாம் இப்போது அந்த அம்மனுக்கு பாலால் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம். உங்கள் ஊர்லேயும் இது போல் வராகி அம்மனுடைய கோவில்கள் இருக்குது, நீங்கள் நேரில் சென்று வழிபட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இந்த அம்மனை இப்படி வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய பாவங்கள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்சியை பாருங்கள். பால் அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியானது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்வினை பாவங்களை கூட நீக்க வல்லது இந்த காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி ஒரு அற்புதமான வராகி அம்மனுடைய அபிஷேக காட்சியை தான் நாம் பார்த்துட்ருக்கோம். இந்த அம்மனுக்கு நாம் நவதானிய வடை, உளுந்து வடை, மிளகு சேர்த்த வெண்ணெய், எடுக்காத தயிர் சாதம், மொச்சை, சுண்டல், சுக்கு, அதிகம் சேர்த்த பானகம், அதே போல் மிளகு சீரகம் கலந்த செய்த தோசை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலம், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பால், கருப்பு எள் உருண்டை, சர்க்கரை வள்ளி கிழங்கு, தேன் ஆகியவற்றையெல்லாம் இந்த வராகி அம்மனுக்கு படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ காட்சியில் நாம் அந்த அம்மனுக்கு நடக்கக்கூடிய தொடர்ந்து அபிஷேகத்தை பார்த்துட்ருக்குங்க. அதே போல் இன்னும் ஒரு அற்புதமான காட்சி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்வதால் மாங்கல்ய பலம் ரொம்பவே சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மாங்கல்ய பலம், வியாபார விருத்தி அதிகரிக்கும், நோய் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தயிர் கொண்டு இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. இந்த தயிரால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வராகி அம்மனுடைய சிலைகளுக்கோ இங்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோங்க. இந்த காட்சியானது வாழ்க்கையில் நமக்கு பார்க்கறதுக்கு அரிய காட்சி அப்படின்னு தான் சொல்லணும். இது அனைவருக்கும் கிடைக்காத ஒரு காட்சிங்க. இதை காண்பதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த அம்மன் முன்பு அமர்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த தயிர் மேலே ரோஜா பூக்களை கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தனி காரணங்கள் கூட சொல்லலாங்க. இது பற்றிய உங்களுக்கு முழுமையான தகவல்கள் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த அம்மனுக்கு இப்படி தயிர் கொண்டு அபிஷேகம் செய்துட்டு அதன் மேலே அந்த ரோஜா இதழ்களை கொட்டுறாங்க. அந்த இதழ்களை வைத்து அபிஷேகம் அர்ச்சனை முடிந்ததுக்கு பிறகு அந்த தயிர் கொண்டு அந்த அம்மனை சிலை முழுவதும் பூசுவதை நம்ம பார்க்குறோம். இவருக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரும் அர்த்தம் இருக்குங்க. நாம் இதை பார்த்து வழிபாடு செய்யும் போதே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கி போனது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி இந்த அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடக்க அம்மன் முன்பு அமர்ந்து சங்கு கொண்டு ஊதுறாங்க. இவருக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு சரியான முறையில் தெரியல அப்படின்னாலும் இதையெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே பிரமிக்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே நிறைய ஆச்சரியங்களை உடனுக்குடன் ஆற்றக்கூடிய வல்லமை படைத்த தாய் தான் இந்த வராகி அம்மன் தாய் அப்படின்னு சொல்லலாங்க. நமக்கு நோய் நிறைய இருக்குது, ஆரோக்கியமான வாழ்வே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அம்மனுடைய வழிபாடை வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளுடைய தொல்லை கண்டிப்பாக நீங்கும். வழக்கு, வீடு, நிலம் போன்ற சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடன் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நமக்கு வீடு வாங்குறதுல, நிலம் வாங்குறதுல நிறைய பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது, அதனால் என்னால் வீடு கட்டக்கூடிய கனவு நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நிறைய பேரை பார்க்குறோம். அப்படி இருக்கிறவங்க கூட இப்படி வராகி அம்மனுடைய வழிபாடை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மனதில் தைரியம் பிறக்கும். வராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக மனதில் தைரியம் பிறக்கும். கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த அம்மனுக்காக மேலும் ஒரு சிறப்பான பூஜை செய்யக்கூடியதை நம்ம பார்க்குறோங்க.
வீடியோவை நன்கு கவனித்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளவு ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குது. எப்படி இந்த அம்மனுக்கு அலங்காரங்களும் அபிஷேகங்களும் செய்து எப்படி ஒரு வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு இந்த அம்மனை நம்ம வழிபாடு செய்யும்போது கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய அம்மன். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த அம்மனால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் குறிப்பாக இந்த அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பழங்காலந்தொட்டே நம்மளுடைய நாட்டில் பரவலாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். தொன்மையான வழிபாட்டு முறை. தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடக்கூடிய தெய்வமாக இந்த வராகி அம்மன் திகழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நிறைய பக்தர்களால் நிறைய மக்களால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ காட்சியில் அந்த அம்மனுடைய சிலையில் ஒரு சாதம் வைக்கிறாங்க போல். அப்போது வைக்கும்போது அனைவரும் பக்தர்கள் வழிபாடு செய்கிறாங்க. அந்த அம்மன் கிட்ட வாக்கு கேட்குறாங்க. அப்படியே வாக்கு கேட்டுக்கொண்டே பூஜைகளை ஒவ்வொன்றாக செய்து கொண்டே இருக்காங்க. இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அரிய கோவில்களில் தான் மிகப்பெரிய சிலையாக அம்மனுடைய சிலை அமைக்கப்படுவதையும் நாம் பார்க்க முடியுது. அதே போல் புராணங்களின்படி வராகி அம்மன் அப்படின்னு பார்த்திங்கன்னா துர்கா தேவியினுடைய ஒரு அம்சம் என்று கூட சொல்லலாங்க. இந்த அம்மனை வழிபாடு செய்யும்போது சப்த கன்னியர்களில் 5வது தேவியாக இருப்பவர் தான் ஸ்ரீ வராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னத்தையும் அம்பாள் அனைத்தையுமே இந்த அம்பாள் அருள்வாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வராகி அம்மனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையை தான் நாம் பார்த்துட்ருக்கோங்க. குறிப்பாக நாம் இந்த அம்மனை வழிபாடு செய்யும்போது வராகி தாயை போற்றி என்று சொல்லி வழிபட்டாலே அந்த அம்மன் நமக்கு முழுமையான பலனை பெற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மன் கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறாங்க. அந்த அம்மன் பக்தர்களுக்கு ஏதோ சொல்ல வருவதை போல இந்த காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வராகி அம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயை போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.